Hello students, welcome to Easy Math. நம்ம 10th Mathsல exercise 2.1ல 6th sum பார்க்க போகிறோம். Use equal divisions. Algorithm to find the highest common factor. HCF highest common factor கேட்டிருக்காங்க. ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. சரி, first sum எழுதியிருக்கேன். 340 and 412. இப்போ இதில் ரெண்டும் நம்ம முதல் ஃபார்முலா எழுதிக்கலாம். A is equal to BQ plus R. நான் ஃபார்முலா மேலே எழுதியிருக்கேன். இதில் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பரோ அதை ஏயாகவும் எது சின்ன நம்பரோ அதை பியாகவும் போடணும். ஓகேவா? ஏ ஃபஸ்ட் நமக்கு என்ன இருக்குது, பெரிய நம்பர் 412. ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஏக்கு பதிலாக 412 இஸ் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக 340. இனி இது என்ன பண்ணணும்னா நம்ம சிஎம் எடுத்துக்கலாம். அது 412 உள்ளே போடுங்க, சின்ன நம்பரை 340 போட்டுக்கோங்க. ஓகேவா? நீ அடுத்து நம்ம 340 டேபிள் போடும்போது 2 டேபிளுக்கு அதிகமாக வந்துடும். இப்போ 1 டேபிளுக்கே போட்டுடலாம். 340 பேலன்ஸ் 2 4 7. இப்போ என்னது 72. ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா மேலே வந்திருக்குல்ல இதை கியூ ஆட்டு போட்டுக்கணும். 1 ப்ளஸ் ஆர் கீழே வந்திருக்குது 72. ஓகேவா? இனி என்ன பண்ணணும்னா இந்த 340 இங்கே எழுதிக்கணும். 340 இஸ் ஈக்குவல் டு இதில் என்ன வரும், இந்த ரிமைண்டர் இருக்குல்ல, இந்த ரிமைண்டரை நம்ம என்ன பண்ணணும் இங்கே போடணும். 72. 340 ஏல போடணும், ரிமைண்டர் பியை நம்ம ஆரை பியில் போடணும். அதே மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 340 போட்டுட்டு 72 வெளியில் போடணும். 72 டேபிள் எத்தனை டேபிள் வரும்னு சொல்லி 340க்கு நம்ம போட்டு பார்க்கணும். 72 டேபிளுக்கு நம்ம போடும்போது என்னென்னா 4 டேபிளுக்கு 288 வரும். 288 வரும். 5 டேபிள் போட்டால் 360 வந்துடும். ஸோ நம்ம 282 போட்டுட்டு இல்லை மைனஸ் பண்ணிக்கோங்க. 3 பேலன்ஸ் 10 2 52. இப்போ இதில் மேலே என்ன வரும், இன்ட்டு மேலே இருக்க 4 இங்கே போடுங்க, ப்ளஸ் போட்டு கீழே 52 இருக்கா, இந்த 52 இங்கே போட்டுக்கலாம். அடுத்து 72 இங்கே எழுதணும். 72 இஸ் ஈக்குவல் டு 52. அதே மாதிரி தான் 72 உள்ளே எழுதுங்க, 52 வெளியில் எழுதுங்க. 52 வரும். 0 20. ஓகேவா? இப்போ இன்ட்டு 1 ப்ளஸ் 20. அடுத்து என்ன பண்ணணும், இந்த 52 இங்கே எழுதிக்கோங்க. 52 இஸ் ஈக்குவல் டு இங்கே 20. இதே மாதிரி 52 உள்ளே எழுதிக்கோங்க, 20 எழுதிக்கோங்க. 220 40 வரும். 2 5 1. ஓகேவா? இப்போ மேலே என்ன வரும், 2 ப்ளஸ் 12. இனி இங்கே 20 இதே மாதிரி எழுதிக்கோங்க. 20 இஸ் ஈக்குவல் டு 12 இங்கே எழுதிக்கோங்க. இதே மாதிரி 20 உள்ளே எழுதிக்கோங்க. 12 டேபிளுக்கு என்ன வரும், 1 12 12 பேலன்ஸ் 8. இப்போ மேலே எழுதியிருக்கத இன்ட்டு 1 ப்ளஸ் கீழே இருக்குது இதில் எழுதிக்கோங்க. அதே மாதிரி 12 இங்கே எழுதிக்கோங்க. 8 12 8 188 4 இன்ட்டு 1 ப்ளஸ் 4 8 இஸ் ஈக்குவல் டு 4. 8 4 1 4s are 4 2 4s are 8 0 into 2 plus 0. நம்ம லாஸ்ட்டில் 0 கொண்டு வந்துட்டோம். சரி, இதோ நமக்கு லாஸ்ட்டில் ரிமைண்டரில் 0 வந்துட்டு. ஸோ நமக்கு HCF பெரிய நம்பர் என்னன்னா மாற்றி எழுதிடாதீங்க. என்ன இருக்குல்ல, இதுதான் நமக்கு HCF. இதான் நமக்கு HCF. ஒவ்வொரு சம்முமே இந்த மாதிரி தான் வரும், மாற்றி எழுதிடக்கூடாது.